கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இது மிக கொடுமையான செயல். எனக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்றோம், ஆனா உணவு உற்பத்தியை பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயியிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு கையிலாகாத தனமாகத்தான் நான் பார்க்கிறேன். எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க. ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேல நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, செறிவூட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல, அதனாலதான் நாங்க முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்ட அரிசி நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் இந்த லோட்மேனை நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூர்ல அந்த லோட்மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல. இந்த லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு, எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க எப்படி இங்க இந்த நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது. இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல இன்றைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடக்கும், அதுல இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட்ல இருக்கு. விவசாய வளர்ச்சின்னு சொல்றாங்க. விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 2020 21 2021 4.5%. திமுக ஆட்சியில 24 25 0.09 தான் வளர்ச்சி. இன்றைக்கு விவசாயத்துறைய வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்குது. அதே போல இன்றைய முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்துக்கு சென்று அதியமான் கோட்டைக்கு போனார். அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் பெறலாம், ஆன்லைன்லயே இன்னும் விண்ணப்பிச்சா போதும் சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தார். தமிழகத்தில் சுமார் 4450 இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது. இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து 2 மாசம் ஆச்சு. ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல. எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். நடப்பாண்டு 3 மடங்கு விளைச்சல் அதிகமா இருந்த போது கொள்முதல் அதிகமா பண்ணிட்டு போட்டு உணவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச ஆதார விலையை உயர்த்தி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்க சொல்லுங்க சார். அதாவது ஆதார விலை ஏற்றிருக்காருன்னா இடுபொருள் விலை ஏறிடுது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கீங்க. நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன். ஆக இன்னைக்கு செலவுக்கு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு. இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஒழிய கணக்கு பார்த்தா பழைய விலை தான் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தினால எவ்வளவுதான் உயர்த்தி கொடுத்தாலும் 2021 என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும். விவசாயிக்கு ஒன்னும் அதிகமாலாம் கிடைக்க போறது இல்லை. அதான் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. அதுவுமே இவர்கள் சொன்னது 2500 ரூபாய் ஒரு குவிண்டால் கொடுக்கணும்னாங்க. இன்ன வரைக்கும் வரல, இன்னும் குறைவா தான் இருக்குது, முழுசா கொடுக்கல. கரும்புக்கு 4000 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன் கொடுக்கறாங்க ஆதார விலை, 8.5% ஆதார விலை, அதுக்கு 4000 அதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் கணக்கிட வேண்டும். அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும். அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறுவை சாகுபடி பயிர் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு விளைச்சல் இருக்குன்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யல, எதுவுமே கண்டுக்கல. இன்றைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும். அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யணும். அப்படி செஞ்சா விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு மழையில் நனைந்து மூட்டை புறம் இன்றைக்கு விவசாயிகளுடைய நெல் புறம் வீணா போச்சு. அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, பெரும் நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி. அது மட்டும் இல்ல, நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன். அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல பார்க்கும்போது அந்த நெல்மணியும் முளைச்சிருக்கு. பல மூட்டைகள் எல்லாம் நீங்க ஊடகம் வந்தீங்க பார்த்தீங்க. அதுவும்
இன்னைக்கு மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. இது இந்த நஷ்டம்லாம் யார் ஏத்துக்கிறது? அரசாங்கம் தானே ஏத்துக்கணும். அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். நிர்வாகம் சரியா இருந்தா இதெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்யறாங்க. கொள்முதல் செஞ்ச நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். தமிழகத்தில் வடகிழக்கு